பார்த்தீங்கன்னா 25th ஆகுது, வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து தைப்பூசம். ஸோ அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீவு, ஸ்கூல் லீவு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கிச்சனில் வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆக இன்னொரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் எல்லோரும் விளாண்டுருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து டைம் ரொம்ப போயிடுச்சு. இந்த சைடு வந்து பால் வச்சுருக்கேன் நான். ஸோ பால் வந்து காலையில் குடிக்கவே இல்லை, அதனால தான் இவ்வளோ இருக்குது. டீயும் போடல, இன்றைக்கி ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க சீக்கிரமாகவே. ஸோ அதனால் வேறு எதுவும் பண்ண முடியல. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் போடுறதுக்காக உலக்க வச்சிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் பாத்திரம் கழுவியிருக்கேன், மீதி பாத்திரம்லாம் கழுவிக்கணும். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இதை தான் நான் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணணும். கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும், எடுத்து வைக்கணும். ஸோ பார்ப்போம். கொஞ்சோண்டு குப்பையை வந்து கூட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதை அள்ளி போடணும். ஸோ ஹால் இப்படி தான் இருக்குது. டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணணும். கீழே கூட்டி விட்டாச்சு, வேறு எதுவும் இல்லை. காய் எதுவும் இல்லை, அதனால் வந்து நான் பருப்பு தான் பண்ண போகிறேன். பருப்பு ரசம் வச்சிடணும், இல்லைனா சாம்பார், வெறும் சாம்பார் காய் போடாமல் வெங்காயம் மட்டும் நிறையா போட்டு சாம்பார் வச்சிடலான் இருக்கேன். சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அடுப்பெல்லாம் இங்கே பாருங்கள் சிந்தி இதாகிடுச்சு. வெங்காயம் உச்சது அப்படியே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாத்திரம் விளக்க வேண்டியதும் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் ஒன்று அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த சைடு வந்து கீழே போடுற மாதிரி, இது மேலே வர மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த சைட் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சைடு வந்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா தனித்தனியாக இப்படி வைக்கிறதுக்கு, நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் லைட்டர், ஸ்பூனு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. இது வந்து இந்த பாக்ஸ், இந்த கண்டெய்னரில் வந்து கரண்டி ஸ்பூன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதோட மூடி வந்து உடஞ்சிருச்சு, அதனால் வந்து இதில் வந்து கரண்டி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க நம்ம என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். மனசே மனசே இதனால் மலிவாய் வாயழகாய், மனசே மனசே இதனால் மனசிறையில் கிடந்தாய், காதல் பேரா இல்லையா அவள் இல்லா வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். சாதாரணமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப் வந்து எப்படி நம்ம கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு வந்து விம் ஜெல்லில் வந்து தண்ணியில் நினச்சி அதை வந்து ஸ்டவ் மேலே தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் தொடச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு ஸ்டவ் தொடச்சிங்கன்னா நல்லா அழுக்கு சீக்கிரமாக போயிடும். அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அழுக்கு போயிடும், அடுப்பில் இருக்க கரெல்லாம் போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சோண்டு தொளிச்சு விட்ருந்தேன், அது கொஞ்சம் ஊறுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து ஒழுங்காக வரல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன், சூப்பராக வந்துருச்சு. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து அடிக்கடி கிச்சன் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது, என்னால் முடிஞ்ச டைமுக்கு நான் க்ளீன் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த வேலை வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஸோ சில டைம் முடியாதப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படியே நான் வந்து ரிமைனிங் வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது வந்து எனக்கு வந்து அந்த சுறுசுறுப்பே வராது. ஸோ அது வந்து லேக்கிங் தான். இது வந்து நான் வந்து ஒன்ஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை முடிச்சிடுவேன். சில சமயம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இப்படி தான் இருக்கும். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறது தான்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் டே ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு அடுத்த டே வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சாலிடாக ஒரு ஒன் டே வந்து எனக்கு எடுக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு. பாத்திரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே வந்து சிங்கே வந்து இப்போ தான் அதுக்கப்புறம் தான் நீட் பண்ணேன். ஒரு 7 o'clock ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து சாட்டர்டே ஆகுது. சாட்டர்டே வந்து சன்னுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூலில் இருக்கார். நான் வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:05 ஆயிடுச்சு. ஸோ வந்து பால் வந்து குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ எடுத்திருக்கேன். பால் சூடு பண்ணி ஃபஸ்ட்டு காஃபியை போட்டு குடிச்சிடும் அப்படின்ட்டு. கொஞ்சம் பாத்திரமாக 2-3 தான் இருக்குது, அதனால் கழுவுறதுக்கு இப்போ வேறு எதுவும் இல்லை. குடிச்சிட்டு நான் கிளம்ப போகிறேன் சன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஸ்கூல்லேருந்து. இந்த சைட் பார்த்திங்கன்னா மாவு ஆட்டுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ மாவு தீந்துருச்சு, அதனால் வந்து ஆட்டை போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக அந்த நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். பால் சூடாயிருச்சு, ஆஃப் பண்ணிட்டு நம்ம குடிப்போம். நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஆட்டிக்கிட்டிங்கன்னா ஸோ மணி 3:10 ஆகுது. ஸோ எல்லாம் மாவு ஆட்டிக்கிட்டே வந்து சைட் பை சைட் வந்து வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நான் வந்து ரீசெண்டாக வந்து ஹாலில் வந்து சரி பண்ணுறப்போ எடுத்த வீடியோ. ஸோ சாங்ஸ் வந்து பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ சாங்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹங்காமா சேனல் போட்டேன். ஸோ போட்டுட்டு அதில் வர நம்ம சின்சானை பார்த்தா தான் கொஞ்சம் மனசு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை போட்டுட்டேன். பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சின்சான் பார்த்து. ஸோ அதனால் அதை போட்டு பார்த்துட்ருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா டைம் வந்து 8:10 ஆகுது. நான் வந்து இது வந்து அடுத்த நாள் நடந்தது. ஸோ மாவெல்லாம் வந்து புளிக்க வைக்கிறதுக்காக வந்து தனி தட்டில் வச்சு புளிக்க வச்சுருந்தேன். கீழே சிந்தனா கூட வந்து அதை எடுத்து அள்ளி வச்சிடலாம்ல, அதனால். ஸோ இன்சைட் சின்சான் தான் ஓடிட்டுருக்கு. நான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டே ஆகுது. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 1 or 2 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து லீவ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு. ஸோ எப்படியோ வந்து இந்த சண்டே வந்து எங்களுக்கு செமையாக போச்சு. பிகாஸ் வந்து என்னோட அக்கா, அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆயிருந்தது. ரீசெண்டாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த பொண்ணை வந்து நாங்கள் வந்து பொண்ணும் அந்த தம்பியும் வந்து விருந்துக்கு கூப்பிட்ருந்தோம். ஸோ வந்து விருந்தை வந்து நேற்றே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதை நான் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எக்கோ பார்க், இங்கே வந்து பந்தல்குடியில் வந்து எக்கோ பார்க் இருக்குது. அது ஓப்பன் பண்ணதே நம்ம சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ அது தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அந்த பார்க்குக்கு போய் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. போனப்போ வந்து செடி மரம் அந்த காற்று பட்டோன்னே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணியிருந்தேன். தென் வந்து மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்புன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரேவியாட்டு தான், செமி கிரேவியாட்ட பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டை வச்சுருந்தேன். அப்புறம் வஞ்சரம் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தயிர் பச்சடி, ஸோ வெங்காய பச்சடி. ஸோ இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வெற்றிகரமாக நானே ஸ்டார்ட் பண்ணி நானே முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் சொல்ல மறந்துட்டேன், ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன், அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ ரெசிபியும் நான் மட்டும் பண்ணியிருக்கேன்னு நினச்சி பார்க்குறப்ப எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணது. வந்திருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கவனிக்கணும்,
ஸோ வந்து அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்ட்டு வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நினச்ச மாதிரியே வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விருந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் மாமா வரைக்கும் நம்ம வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்ல. ஸோ அதனால் பிரியாவுக்கும் அவங்க பொண்ணு பேர் வந்து பிரியா, ஸோ அந்த பையன் பேர் வந்து பெரிஷ்குமார். ஸோ அவங்க 2 பேத்துக்குமே வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்குறப்போ நம்ம வந்து முடிஞ்சதை நம்ம செய்வோம். ஸோ அது வந்து அதில் வந்து இது ஒரு விஷயம். ஸோ வந்து பண்ணி முடித்தோடனே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஒரு அரௌண்ட் 4:30 போல் கிளம்புனாங்க. மாமியாரும் வந்திருந்தாங்க. ஸோ மாமியாருக்கு, எனக்கு, என் சன்னுக்கு, அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கும், இத்தனை பேர்த்துக்கு சேர்த்து தான் நான் சமையல் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பையன் வந்து குழந்தையாக இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா, அதாவது இப்போ வந்து மேரேஜ் ஆன அந்த பொண்ணோட அவங்க அம்மா, மாமியார், அப்புறம் அவங்க 2 பிள்ளைங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, அப்புறம் இன்னும் 2 பசங்களுக்கு, இத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து நான் வந்து ஏற்கனவே ஒரு டைம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க தங்கச்சி, என் வீட்டுக்காரங்களோட தங்கச்சிக்கு பண்ணியிருந்தேன், விருந்து வச்சுருந்தேன். அது வந்து வெஜிடேரியன் விருந்து. ஸோ நாங்கள் வந்து அரியலூரில் இருந்தப்போ அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா 2-3 விஷயத்துக்கு நான் வந்து நிறையா டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சமைச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நான் அவங்கள வந்து நம்ம நல்லா கவனிக்கிறோம்ல. ஸோ அந்த இது வந்து அவங்களுக்கு அது மைண்ட்லேயே ஸ்டே ஆகிருக்கும் நம்புகிறேன். மைண்டில் ஸ்டே ஆகணுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு கொடுக்கறது. நம்ம வந்து அவங்கள நினச்சி தானே செய்கிறோம், சமையல் பண்ணுறோம், நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவங்க சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது. அது ஒரு முறை இல்லை. அந்த முறையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கணும், அதான் நல்லது. ஸோ அதனால் வந்து செஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி மண்டே ஆகுது. ஸோ அவங்க கிளம்புனோன்னே நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, 2 பேரும் கிளம்பினதுக்கப்புறம் ஒரு 4:30க்கு டீ போட்டு கொடுத்து முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு, மாமியாருக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மாமியார் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி இந்த சண்டே நேற்று போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஆகுது. சன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டார். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து சன்னை வந்து படிக்கிறது எல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ வந்து வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸே கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து லிப்ஸ்டிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதில் வந்து ஃபேமஸாக வந்து நம்மளுக்கு இது வந்து ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கும், நல்ல ரீச்சில் தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. 5-in-1 லிப்ஸ்டிக். ஒரே லிப்ஸ்டிக்லேயே வந்து 5 விதமான ஷேட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறதும் அதான். ஸோ நம்மளோட லிப்ஸ்டிக். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது. நம்ம என்ன வேணுமோ அந்த கலர் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. இது வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் வாங்கினது வந்து இன்னும் 2 வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பிரியாவுக்கு வந்து விருந்துக்கு வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் அவட்ட கேட்டேன், வேணுமா அப்படின்னு கேட்டு. அவள் யூஸ் பண்ணுவாள், அதனால் சரின்னு கேட்டு கொடுத்தேன். ஸோ இது வந்து லைட் கலர்ஸ். இன்னொன்று வந்து டார்க் கலர் லிப்ஸ்டிக்கும் கொடுத்துருந்தேன். இது வந்து லைட் கலர் 5-in-1. ஸோ இதுதான் கொடுத்துருந்தேன். பாருங்கள், கேப் ஓப்பன் பண்ணோன்னே மேலே ஒரு லிப்ஸ்டிக் கலர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இது பண்ணோன்னா மேலே வந்துடும். மீதி கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 300 என்னமோ ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஸோ அதனால் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இப்போ நான் போட்டிருக்கிறது அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது.
லிப்ஸை வந்து ட்ரை பண்ண மாதிரி இல்லை. பாருங்கள் நான் இப்படி பண்ணுறேன், எப்படி இல்லை லிப்ஸ் வந்து நல்லா நீட்டாக இதாகுதுன்னு, நீட்டாக இதாகுது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. நல்லா இந்த வெண்ணெய் போட்டிருந்த மாதிரி இருந்தது. லிப்ஸ்க்கெலாம் வெண்ணெய்லாம் யூஸ் பண்ணால் லிப்ஸில் இருக்க அந்த வெடிப்புலாம் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த ஃபீல் தான் கிடச்சிது. அந்த சாஃப்ட்னஸ் வெண்ணெய் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாவும் ஸோ பெரிஷ்குமாரும் இவங்க வந்து விருந்துக்கு வந்திருந்தப்போ நாங்கள் வந்து எக்கோ பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த எக்கோ பார்க்கு. அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அரட்டடிச்சிட்டு வந்தோம். பண்ணிட்டா போச்சு. ஹாய் சொல்லுங்க 2 பேரும். அதான் நீங்கள் ஒரு ஹாய். மோனிஸ் நீ ஒரு ஹாய் சொல்லு. வாட்ச் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்து சொல்டா இது பண்ணி காமிக்கிறாங்க கூப்பிட்டு. ஸோ அந்த ரியாக்ஷன் கேப்சர் பண்ணியிருந்தது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஃபுல்லு சுற்றி பார்த்துட்டு அந்த நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல குட் மெமரிஸாக இருக்கும் நம்ம பின்னாடி யோசிச்சு பார்க்குறப்பெல்லாம். ஸோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. அந்த அந்த ஒன் வீக் பிஃபோரே நாங்கள் வந்து கூப்பிட்ருந்தோம். அப்போ வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்தே வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம், எப்போ வருவாங்க, எப்போ வந்து விருந்து வைக்கிறது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடை வந்து நீட் பண்ணுறதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். என் சன்னு கூட போய் இதெல்லாம் இப்படி வைங்கம்மா அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து ஹோல் ஃபேமிலியும் வந்து அதில் இன்வால்வ் ஆகி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்போ சம்திங் விழுந்துறது நல்லா இருந்தது யோசித்து பார்க்குறப்போ. ஸோ இவங்கெல்லாம் வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. சன் வந்து இந்த கட்டையில் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நடந்து வந்துட்டு இருந்தார் கட்டையெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், பார்த்து வாடா விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். இதை நான் காமிச்சிருப்பேன், நல்லா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோட நல்ல கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye. Like, comment, share and subscribe my videos. Bye.